அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வந்து சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ரசூலுல்லாவ நான் எதுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாகவே நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அருட்கொடையானா எப்படி? ஒரு மாஷா அல்லாஹ் நல்லா சொல்றீங்க. மென்மையான சுபாவம் உடையவராக இருந்தார்கள். மாஷா அல்லாஹ். சரி. அப்போ ஆ ஒரு அருட்கொடையாகவே வந்து அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கான். ஓகேவா? அருட்கொடைனா பெரிய ஒரு கிஃப்ட்டா நம்மளுக்கு நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து அனுப்பி வச்சிருக்கான். மாஷா அல்லாஹ் அல்லாஹ். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யாரு அல்லாஹ்வின் மீதும், மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் எப்பவுமே திக்ர் செஞ்சுட்டே இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஒரு முன்மாதிரி. முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முன்மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்லிட்டான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிதானே? சரி. இதுக்கப்புறம் இன்னொரு நம்ம ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல வந்து ஆ இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது யார் வந்து தன்னுடைய தந்தையை விட அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைங்கள விட யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்களோ, அவங்க தான் உண்மையான ஈமான் கொண்டவர்கள். அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தார்கள விட, நம்மள சுத்தி இருக்கிறவங்கள விட யாரு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவர்களா இருக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா, மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, உயிருக்கும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் அப்படின்னா, அது வார்த்தையா மட்டும் இல்லாம, உண்மையிலேயே அது வந்து நம்மளுடைய மனசுல வந்து இருக்கணும். உள்ளிருந்து வர மாரி இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த மாரி நம்ம வந்து மாறணும். ஓகேவா? கண்டிப்பா இந்த கிளாஸ் அதாவது இந்த கோர்ஸ் நம்ம முடிக்கும்போது கண்டிப்பா அந்த மனசுல அந்த உண்மையான ஒரு இது வந்து வந்துரும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து நமக்கு தருவான். ஓகேவா? ஓகே. சரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நற்குணம். இது நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். சிறுநீர் கழித்தவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எப்படி நடந்திருப்பாங்கன்னு. நம்ம சொன்னோம்ல, நம்ம பார்த்தோம் அப்படிதானே. என்ன அப்படின்னா, மஸ்ஜித்ல வந்து ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தங்க போயிட்டு யூரின் போயிருவாங்க. அவங்க எப்படி எப்படி இருப்பாங்க? ஒரு கரடு முரடான ஒரு குணா குணம் கொண்டவர்களாக தான் அன்றைய காலத்து மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. சரியா? அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பள்ளிவாசல்ல போயிட்டு சிறுநீர் கழிச்சிட்டாங்க. இது நம்ம வந்து தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம சிறுநீர் கழிச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள திட்டாதீங்க. அந்த சிறுநீர்ல வந்து பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஏன் வந்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னா, அவங்க வந்து சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கும்போது, அவங்க சிறுநீர் கழிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அவர வந்து இழுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, தண்ணி எடுத்து ஊத்துங்க. அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அப்படின்னா, டக்குன்னு அது வந்து அ ஒரு சிறுநீர் வந்து இயற்கையான விஷயம். இப்படிதானே? அது வந்து கழிக்கிற வரைக்கும் அவர வந்து நிம்மதியா கழிச்சுட்டு, அதுக்கப்புறம் அது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெனச்சிருக்காங்க. அதுலயும் அந்த மனிதாபிமானம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இருந்திருக்கு. இதே ஒரு விஷயம் நம்ம காலத்துல இப்போ நடந்தா என்ன ஆகும்? அவ வந்து சிறுநீர் கழிக்க போகும்போதே இழுத்து அடிச்சு போட்டு எல்லாம் வெளிய தள்ளிருவோம். அப்படிதானே? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மாரி பண்ணல. ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஒரு ஆம், மனிதாபிமானத்தோட அங்க நடந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதர இப்போ வரைக்கும் நம்மளால பார்க்கவே முடியாது. நபிசுல்லாசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய எப்படி சொல்றது? ஆ நல்ல மனிதர். அவர மாரி ஒரு மாமனிதர இந்த உலகத்துல யாருமே பார்க்க முடியாது. அந்த மாரி ஒரு மனுஷங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிதானே? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ம். இது நம்ம பார்த்தோம். அப்படிதானே? இந்த இது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நபிசுல்லாசம் வந்து நம்ம மத்த கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ் இந்த மாரி மதங்கள் பின்பற்றவங்க கூட நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முறைகள் வந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது நெறைய இருக்குது. அதுல சில விஷயங்கள இப்ப நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஆ இப்ப என்ன அப்படின்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அஸ்மா ரலியல்லாஹ் தெரியும்ல? யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? மாஷா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய
மகள். ஓகேவா? அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. என்னன்னா, ம் சரி. என்னுடைய தாய், அதாவது இஸ்லாத்தை ஏற்காத என்னுடைய தாய் வந்து என்கிட்ட வந்து என்ட்ட வந்து நான் வச்சுக்கொள்ளலாம். அவங்கள வந்து நான் பார்த்துக் கொள்ளலாமா? ஏன்னா அவங்க இஸ்லாத்துல ஏத்தல இஸ்லாத்த வந்து ஏத்துக்கல. அதனால நான் அவங்கள பார்த்துக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும்போது, கண்டிப்பா, கண்டிப்பா நீங்க வந்து அத அவங்களுடைய தாய வந்து உங்களோட தாய வந்து நீங்க பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஏன் அப்படின்னா, ஒ அ பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பேரண்ட்ஸ் வந்து அ எப்படி சொல்ல ரொம்ப கண்ணியமானவங்க. நம்ம கண்ணியம் குடுக்கணும். அவங்களுக்கு அவ்வளவு கண்ணியம் குடுக்கணும். சரியா? அப்போ இந்த இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆ இப்போ இஸ்லாத்துல ஏற்காத நம்ம அம்மா, அப்பாட்ட கூட நம்ம ரொம்ப கண்ணியமா தான் நடந்துக்கணும். சரியா? அவங்க வந்து நம்ம அல்லாஹ்வ தொழக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள நம்ம கேட்கக்கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க கேட்கக்கூடாது. ஆனா, நம்ம வந்து எப்படி சொல்ல அவங்க ரொம்ப கண்ணியமான முறையில தான் நம்ம நடத்தணும். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அ இந்த மாரி விஷயங்கள நம்ம கத்துக் குடுக்குறாங்க. நம்மளுக்கு அவங்க முன்மாதிரியா இருக்காங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ். நம்ம அத வந்து கத்துக்கணும். ஓகேவா? நம்ம இப்பவே நம்ம அம்மா, அப்பாவ என்ன பண்ணுவோம்? நம்ம அம்மாவ வந்து சும்மா ஒரு தோசை ஒழுங்கா இல்லன்னா கூட, "என்னம்மா இது இப்படி போட்டு தந்திருக்கீங்க. கொஞ்சம் ஒழுங்கா போட்டு தாங்களேன்." இப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா வந்து அப்படி கூட நம்ம சொல்லக்கூடாது. சரியா? இன்ஷா அல்லாஹ் நம்ம அத வந்து கடைபிடிக்கணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இன்னொரு ஒரு இதுல வந்து ஒரு யூத ஒரு சிறுவன் சரியா? ஒரு யூத சிறுவன் என்ன பண்றான் அப்டின்னா, நோயாளியா கிடக்குறான். ஓகேவா? அவனுக்கு வந்து உடம்பு சரியில்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவன்ட்ட போயிட்டு, அவங்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, "நீ இஸ்லாத்துல ஏத்துக்கோப்பா" அப்டின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சிறுவன் என்ன பண்றான் அப்டின்னா, அவனுடைய தந்தைய பார்த்துட்டு, இப்டி அப்டி தந்தைய பார்க்குறான். அப்டி பார்த்தோனே, அவன் என்ன சொல்றான்னா, "அவருக்கு கட்டுப்படுப்பா" அப்டின்னு சொல்றான். சொல்றாங்க. சரியா? அப்ப என்ன பண்றான் அந்த சிறுவன்? உடனே வந்து, "சரி நான் இஸ்லாத்துல ஏத்துக்கிறேன்" அப்டின்னு சொல்லிடுறான். சரியா? இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, ஒரு யூத சிறுவன் வந்து உடல்நலம் குன்றிய நிலையில இருக்கான். சரியா? அவன் யாரு? யூதன். ஆனா முஸ்லீம் கூட கிடையாது. ஆனா நம்ம விசுவாசம் என்ன பண்றாங்க? அவன போய் பார்த்து விசாரிச்சு, நல்ல முறையில அவனுக்கு வந்து இது பண்றாங்க. அப்படிதானே? அதான் மத்த மதவாசிகள்ட்டயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப அழகிய முறையில நடந்துக்கணும். சரியா? இன்னொரு ஒரு அ நபிசுல்லாசம் காலத்துல ஒரு இது வந்து என்ன அப்படின்னா, ம் சரி. ம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த, அ கொஞ்சம் பாலைவனத்துல வாழ்ந்த சில சில அ எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் அ இதா தான் இருப்பாங்க. ம். கொஞ்சம் பாலைவனம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரொம்ப ஆ நல்ல ஒரு இதா வெப்பமா இருக்கும். புகாரா இருக்கும். அப்படிதானே? சோ, அப்படி இருக்கும்போது ஒரு பெண்மணி, வயதான ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, பைய தூக்கி கொண்டு அதாவது லக்கேஜ எடுத்துக்கிட்டு போறாங்க. சரியா? லக்கேஜ் எடுத்துக்கிட்டு முடியாம போயிட்டு இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சைடா வராங்க. அப்போ அந்த வயதான பெண்மணிக்கு வந்து இவர் தான் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. சரியா? சரி, ஓகே. அப்படியே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது, அ அவரு நபிசுல்லாசம் வந்து கேட்குறாங்க அவங்கட்ட, "என்னப்பா, அ என்ன என்ன அம்மா இப்படி நீங்க தூக்கிட்டு இருக்கீங்களே, நான் வேணா தூக்கட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து, "சரி, ஓகே. நீங்க தூக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வயதான பெண்மணி லக்கேஜஸ் எல்லாம் அவங்கட்ட குடுத்துட்டாங்க. அப்போ அப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது, அந்த வயதான பெண்மணி வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல? வள அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி. சரியா? சோ போற இடமெல்லாம் பேசிட்டே வராங்க. அப்போ அப்படியே பேசிட்டே வரும்போது, என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எப்பா இங்க ஊர்ல ஒருத்தங்க வந்து மொஹம்மத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான்ப்பா. அவன் வந்து ரொம்ப மோசமானவன் பார்த்துக்கோ. அவன் கூடலாம் நீ வந்து இது பண்ணிக்காத. அவன பத்தி நீ பேசாத. அவன் வந்து என்னன்னா எல்லாரையும் வந்து அ எப்படி சொல்ல? வழிகேட்டுல கொண்டு போயிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. அப்போ சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும்போது, வந்து அவங்களுடைய டெஸ்டினேஷன் அதாவது வரக்கூடிய இடம் வந்துருச்சு. சரியா? அப்போ வ அ வந் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்டின்னா, நான் சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன். நீ கேட்டுக்கோ. என்ன அப்டின்னா, அ இந்த மாரி முகமது இருக்கான்ல, அவன் கூட நீ சேராத. அவன் வந்து அவன் கூட சேர்ந்தன்னா, நீ வந்து ரொம்ப இதாயிருவ. அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன் அப்டின்னு சொல்றாங்க. சரியா? சொன்னதுக்கு அப்புறம் கேக்குறாங்க. "உன்னுடைய பேர் என்னப்பா? உன்னுடைய பேர் என்ன? நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன்ல. உன்னுடைய பேர நான் கேட்டுக்கலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, இவங்க சொல்றாங்க, "என்னோட பேர் தான் முகமது" அப்படின்னு சொல்றாங்க.
அப்புறம் அவங்க அந்த வயசான அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "என்ன திருப்பியும் சொல்லு என் காது கேட்கலன்னு நினைக்கிறேன். திருப்பியும் சொல்லு உன் பேரு முகமதுன்னா சொன்ன நீ?" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா நான் தான் முகமது" அப்படின்னு சொன்னோனே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அ என்னப்பா இது? நான் வந்து கண்டிப்பா நான் இஸ்லாத்துல ஏத்துக்கிறேன். இஸ்லாத்த நான் வந்து ஏத்துக்கிறேன்." ஏன் ஏத்துக்கிட்டாங்க? நபிசுல்லாசமுடைய அந்த ஒரு நல்ல குணம். அவங்கள பத்தியே தப்பு தப்பா சொல்லிட்டு வந்த ஒரு பெண்மணி கிட்டயும், அவங்க வந்து ரொம்ப அன்பான முறையில நடந்துக்கிட்டாங்க. அதனால நாம என்ன பண்ணாங்க, அவங்க இஸ்லாத்த ஏத்துக்கிட்டாங்க. இதே மாரி தான் நம்மளும் இருக்கணும். என்ன அப்டின்னா, நம்மளுடைய பேச்சாலயோ, நம்மளுடைய அ இதாலயோ, நம்மளுடைய சொற்களாலயோ நம்ம வந்து மத்தவங்கள கவரக்கூடாது. அதாவது எப்படி சொல்றது? இப்ப நான் இஸ்லாத்த ஏத்துக்கோங்க, ஏத்துக்கோங்க, ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றத விட, நம்மளுடைய கேரக்டர் மூலியமா அவங்கள ஏத்துக்க வைக்கணும். இதுதான் நபிசுல்லாசமுடைய கேரக்டர். அவங்க வந்து எவ்வளவுதான் அவங்க தப்பா பேசினாலும், நபிசுல்லாசம் வந்து அந்த செயல் மூலியமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்தவங்கள ஈர்க்கணும். இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும். இது வந்து நபிசுல்லாசமுடைய நபிசுல்லாசம்ட்ட நம்ம கத்துக்கக்கூடிய விஷயம். சரியா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நபிசுல்லாசம் காலத்துல வந்து ஒரு யூத ஒரு உடல் சரியா? இறந்து போன ஒரு யூத உடல வந்து எடுத்துட்டு போறாங்க. சரியா? எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது அப்டின்னா, நபிசுல்லாசம் வந்து எழுந்து நிக்கிறாங்க. ஏன் நபி இது எதுக்கு நீங்க எழுந்து நிக்கிறீங்க? இது யூத உடல் தானே. எதுக்கு எழுந்து நிக்கிறீங்க? அப்டின்னு கேட்கும்போது, நபிசுல்லாசம் சொல்றாங்க, "இல்ல அதுவும் ஒரு உயிர் தானே. அத நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதனால எழுந்து அதனால எழுந்து நின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியுது நம்மளோட ஹதீஸ்ல. அதாவது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்டின்னா, மத்த மதத்துல இருக்கிறவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு ரொம்ப இவன் தான் முஸ்லீம் கிடையாதே அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அலட்சியமா எடுத்துக்காம, அவங்களையும் ஒரு மனுஷங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நடத்தணும். சரியா? இதுதான். இது ஒரு விஷயத்த நம்ம அவசலாசனத்துல இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அம் ஒரு கடன் வாங்கியவர் அதாவது ஒரு கடன் வாங்கிட்டாங்க. அவங்கட்ட எப்படி நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் வந்து வராரு. சரியா? கடன் குடுத்திருக்காரு. நம்ம ரசூலுல்லாஹ்க்கு வந்து அவரு வந்து கடன் குடுத்திருக்காரு. என்ன பண்ண போறாரு அப்படின்னா வந்து, அ கடன வந்து வாங்குறதுக்காக வந்திருக்காரு. சரியா? அப்போ என்ன பண்றாரு? லேசா கூட கடன் குடுங்க, அந்த மாரி கடன் முடிஞ்சு போச்சேப்பா, அந்த மாரி கூட கேட்காம, கடுமையான முறையில வந்து அவர்ட்ட நடந்து கொள்றாரு. சரியா? அவர் என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா, ஒட்டகம் ஒண்ணு குடுத்திருக்காரு கடனா. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஒட்டகத்த வாங்கியிருக்காங்க. கடனா வாங்கியிருக்காங்க. சரியா? அப்போ என்ன ஆச்சு அப்டின்னா, ரொம்ப ஹார்ஷா அவங்க பிஹேவ் பண்ண உடனே, அந்த கடன் குடுத்தவங்க பிஹேவ் பண்ண உடனே, இங்க நபிமார்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள், சஹாபாக்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவர வந்து அ நிறுத்த வந்து முயற்சிக்கிறாங்க. சரியா? முயற்சிக்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, "அவர வந்து விட்டுருங்க. சரியா? ஏன் அப்டின்னா, கடன் குடுத்தவர்களுக்கு வந்து கடுமையா நடந்து கொள்றதுக்கு வந்து உரிமை இருக்குது. நீங்க அவங்கள விட்டுடுங்க." சரியா? அதே வயதுடைய ஒரு ஒட்டகத்த வந்து அவங்களுக்கு குடுத்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "அல்லாஹ்வின் தூதரே, என்கிட்ட வந்து அந்த ஒட்டகம், அதே வயதுடைய ஒட்டகம் இல்ல. அத விட கொஞ்சம் வயது அதிகமான ஒரு ஒட்டகம் தான் இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "பரவால்ல. நீங்க அதையே குடுத்துருங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதே வயதுடைய ஒட்டகம், அத விட அதிகமான வயதுடைய ஒட்டகத்த குடுக்க சொல்றாங்க. ஏன் அத விட கொஞ்சம் அதிகமா இருக்குது. நீங்க குடுத்த கடன விட அது கொஞ்சம் அதிகமா இருக்குது. நீங்க கு ப மறுபடியும் அவங்க வந்து அந்த கடன செலுத்துறது வந்து அதிகமா இருக்குது. சரியா? அப்போ சொல்றாங்க, "நீங்க இப்படி நீங்க பண்ணாதான் அது வந்து நீங்க என்னது சிறந்தவர்களாக இருக்கிறீங்க. இப்படி நீங்க பண்ணுங்க, நீங்க சிறந்தவர்களாக இருப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரியா? அவங்க அதாவது கடன் மட்டும் திருப்பி குடுக்கல. அத விட அதிகமாக குடுத்திருக்காங்க. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டாலுமே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்க வாங்குன கடன விட அதிகமாக குடுத்துருக்காங்க. சரியா? நம்ம என்ன நெனைப்போம்? இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க பாப்போம். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். சரியா? நம்மள்ட்ட கடன் குடுத்துருக்காங்க. அ கடன் குடுத்தவங்க வந்து வந்து ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க. சரியா? ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டு, "இல்ல நீங்க இன்னைக்கு குடுத்தாகணும்." அந்த மாரி சொல்றாங்க. சொல்லிட்டு அ சொல்றாங்க சரியா? இந்த மாரி ஒரு டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க?
நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பா இவங்களுக்கு குடுத்தா போதும்பா அப்படித்தானே இருக்கும். ம். இருக்கும்போது தரேன். சரி அந்த மாரி ஒரு விஷயம் இல்லாத போது அப்படி சொல்லுவோம். சரியா? ஆ சரி நம்ம வந்து குடுத்தா போதும் அப்படின்னு தான் நினைப்போம். அப்ப அது குடுத்தா போதும். அவங்க என்ன காசு வாங்குனோமோ அத குடுத்து தொல அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா நபிசுவாசமுடைய பண்பு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. குடுத்து முடிஞ்சிரும். அவ்வளவுதான். குடுத்து முடிச்சிரணும். அப்படின்னு தோணும். ஆமா. ஆனா நபிசுல்லாசம் வந்து அந்த இடத்துலயும் ரொம்ப பொறுமையா, அவங்க எவ்வளவுதான் திட்டினாலும் சகிச்சுக்கிட்டு, எவ்வளவு கடன் வாங்குனாங்களோ அத விட அதிகமாக குடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மனசு நம்ம நபிசுல்லாசலம் தவிர வேற யாருக்குமே வராது. அந்த மாரி ஒரு ரொம்ப ஒரு பண்பான ஒரு மனிதர். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். சரியா? அப்போ ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டவங்கள்ட்டயும் நம்ம எப்படி நடந்துக்கணும்? நம்ம வந்து ஏதாவது நம்ம ட்ரை பண்ணணும். நம்மளால முடியாது. ஆனாலுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ட்ரை பண்ணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரி இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சரியா? இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ம். அப்புறம் என்ன அப்டின்னா, இந்த மாரி விஷயங்கள் வந்து ஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு எப்படி சொல்ல? ரொம்ப ஒரு ஆ அ பன்மையான எல்லாமே நிறைஞ்ச ஒரு மனிதர். நற்குணங்களே நிறைஞ்ச ஒரு மனிதர் யாரு அப்டின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? சோ அவங்கள நம்ம வந்து ரொம்ப ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் வர கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இன்னுமே நெறைய விஷயங்கள பார்க்கலாம். இப்போ நீங்க என்னலாம் நம்ம பார்த்திருக்கோம் இதுல? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மத்தவங்கட்ட வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க? அப்படிதானே? எப்படி நடந்துக்கிட்டாங்க? அவங்களுடைய குணங்கள் எப்படி இருந்துச்சு? அ மத்தவங்க அந்த பாட்டியோட கதை இருக்குல்ல. எப்படி அவங்க வந்து அ எவ்வளவுதான் அவங்கள பழிச்சு பேசினாலும், அவங்க தப்பு தப்பா அவங்கள சொன்னாலுமே நம்ம என்ன பண்ண அவங்க நபிசுல்லாசம் எப்படி இருந்தாங்க? ரொம்ப பொறுமையா, இன்னுமே அவங்கள ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா, ஆ அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. வெயிட்டான லக்கேஜ் நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். சரியா? அவங்க வந்து நம்மள பத்தியே, இப்படி ஒரு ஒருத்தி இருக்காப்பா அங்க. அவ வந்து இந்த மாரி நல்லாவே ரொம்ப மோசமானவ. ரொம்ப வந்து இப்டி கெட்ட பொண்ணு. அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள பத்தி. என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுட்டு நான் தான் அது என்ன பத்தி நீங்க தப்பா சொல்றீங்களா? அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சண்டைக்கு தான் போவோம். கண்டிப்பா போவோம். அப்டிதானே? கரெக்ட்டு தானே நான் சொல்றது? கண்டிப்பா. சரியா? சோ அதனால நம்ம நம்மளும் அத இத மாத்திக்கணும். ஆனா நபிசுல்லாசம் அந்த டைம்ல எப்டி இருந்தாங்க? ரொம்ப பொறுமையா, ரொம்ப இன்னல்களையும் சகிச்சுக்கிட்டு அழகான முறையில வாழ்ந்திருக்காங்க. சரி அதே மாதிரி நம்மளும் இன்ஷா அல்லாஹ் அவங்கள வந்து ரொம்ப ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு, கண்டிப்பா நம்ம நல்ல முறையில வாழணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளுக்கு அது வந்து வழி வழி அத நம்ம வந்து வழி வகுச்சு தருவான் இன்ஷா அல்லாஹ். சரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இந்த லெசன்ஸ்ல நடத்துன இது? இன்ஷா அல்லாஹ் அடுத்து வர வாரங்கள்லயும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஏதாவது சஜஷன்ஸ்? இதுதான் உங்களுடைய நோட்ஸ் ஆக்சுவலி இத வந்து இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். ஆ சில விஷயங்கள் நான் சொல்லாத விஷயங்கள் கூட இதுல இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் உங்கட்ட சொல்லணும்னு நெனச்சேன். என்ன அப்டின்னா, நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். என்ன அப்டின்னா, நம்மளுடைய ம் சகோதரனை பார்த்து நம்ம சிரிப்பதும் கூட ஒரு நன்மையில வந்து சேரும் அப்படின்னு நம்ம படிச்சோம் அப்படிதானே? அது என்ன அப்படின்னா, சகோதரனை பார்த்து சிரிப்பது வந்து நன்மைதான். ஆனாலும் அது ஒரு தர்மமும் ஆகும். சரி அத நோட் பண்ணிக்கோங்க. அதுல நோட்ல இல்ல. அதாவது நான் நோட்ஸ்ல குடுத்த நோட்ஸ்ல அது இல்ல. அது வந்து ஒரு தர்மம். சரியா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். 2, 3 பேர் எழுதியிருந்தீங்க. மாஷா அல்லாஹ். ஆனாலும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ யாராவது நம்ம நடத்தின இத சொல்ல முடியுமா? நபிசுல்லாசமுடைய என்ன நம்ம நடத்தணும்? இத பத்தி யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி பேசுங்கப்பா. சொல்லுங்கப்பா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கப்பா. இன்னைக்கு கிளாஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்புகளை பத்தி பார்த்தோம். அவர் எப்படி பள்ளியில மலம் சிறுநீர் கழிச்சிருந்தாலும் அவர் கழிக்கிற வரைக்கும் நின்று பொறுமையா அதுக்கப்புறம் கழுகுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பொறுமையா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தாய் மாற்று மதத்துல இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். அப்புறம் ஒரு வயதான மூதாட்டி அவங்கள பத்தியே பேசினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காத்து அவங்க கூடயே பயணிச்சு கடைசியில நான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இரக்க குணத்தையும் பொறுமையும் அவங்க தூக்கிட்டு போற சமய கூட தூக்கிட்டு போற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாற்று மதத்துல யாராவது ஒருத்தர் இறந்த நிலையில அவங்கள கொண்டு போற கூடிய நேரத்திலும் கூட எந்திரிச்சு நின்று அந்த ஜனாசாக்காக கூட எழுந்து நின்று மரியாதை செலுத்திருக்காங்கிறதையும் பார்த்தோம். அப்ப கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்டு ஹாசா கேட்டாலும் எவ்வளவு கண்டிஷனா கேட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருந்து கடன் தொகையை விட அதிகமா செலுத்தக்கூடியவங்களா இருந்தாங்கிறதையும் பார்த்தோம். இதெல்லாம் புகாரில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். வேற யாராவது? இன்னைக்கு கிளாஸ்ல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம நடத்தணும் அப்படிதானே? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. என்ன நடத்துனீங்க அப்படின்னு, என்ன நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பரா சொன்னீங்க. யாரு? மின்ஹஜ் நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ். வேற யாராவது? வேற யாருமே வரலையா? நானே யாரையாவது சொல்லட்டா? சரி, நானே யாராவது நான் இப்போ சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சாலிஹா, நீங்க சொல்றீங்களா? என்ன என்ன நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாதா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பொறுமையோட நம்ம இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடியது. ஒரு சிறுவன் வந்து நோயுற்ற நிலையிலுமே வந்து சந்திக்க போயுமே அந்த இடத்துல வந்து இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கத்தை வந்து விடாம வந்து ஒருத்தங்க கிட்ட எத்தி வைக்கிற ஒரு குணம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளவுதான் ஏளனமா பேசினாலுமே அந்த ஒருத்தங்க கிட்ட சகிப்புத்தன்மையை மேற்கொண்டு அந்த பொறுமையை மேற்கொண்டு அவங்க கிட்ட இருந்து அந்த கண்ணியமான முறையில நான் தான் முகமது அப்படின்னு சொல்லி அந்த புன்முறுவலோட சொல்ற குணமும், அதுக்கப்புறம் அந்த கோபப்படும் ஒருத்தங்க கடன் கேட்கும்போது அந்த கோபம் தன்மை இழந்து அந்த பொறுமை தன்மையோட வந்து செயல்பட்டு அதற்கும் மேலாக கொடுக்கக்கூடிய ஒரு குணம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு முஸ்லிம் சகோதரர் நம்மளோட முஸ்லிம் சகோதரர் யாராச்சும் நோய்வாய்ப்பட்டு இருந்தா அவங்களுக்கு போய் சந்திச்சு நம்ம வந்து ஆறுதல் கூறணும் அப்படின்னு முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கூட நம்ம போய் சந்திச்சு ஆறுதல் கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படிதானே? என்னாச்சு? கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குணத்தை பார்த்தோம். மற்ற மதத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏளனமா நினைக்காம ஒரு கண்ணியமான முறையில நினைக்கக்கூடிய அந்த குணம். மாஷா அல்லாஹ். வேற தௌலத் நிஷா சொல்றீங்களா? ஒரு நிமிஷம். சொல்லுங்கப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியோட பொறுமையும் அவங்களோட சகிப்புத்தன்மையும் பார்த்தோம். மாஷா எந்த அல்லாஹ். அளவுக்கு நம்ம கிட்ட மாற்று மதத்தாரோ மத்தவங்களோ எந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணாலும் ரொம்ப 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 பொறுமையா அவங்க கிட்ட எப்படி டீல் பண்றது அப்படின்றத பார்த்தோம். நம்மளோட நற்பண்புகள் மாஷா வச்சுதான் நம்ம மார்க்கத்துக்கு மாற்று மதத்தினர் வருவாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். மாற்று மதத்தோட ஜனாசாவா இருந்தாலும்
அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கரெக்டா கொடுக்கணும் மாஷா அல்லாஹ். அப்படின்றதையும் பார்த்தோம். நபியோட ரொம்ப பொறுமையும் அவங்களுடைய எப்படி சொல்றது அவங்களோட மத்தவங்களை எப்படி கண்ணியமா நடத்துறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அவங்கள பத்தி தவறாதே மத்தவங்க சொன்னாலும் அதுக்கு ரொம்ப பொறுமையை மேற்கொண்டு அவங்க எந்த நம்மளுடைய நடத்தையை வச்சு அவங்க இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நபி நடந்திருக்காங்க. நம்மள வச்சுதான் மத்தவங்களும் மாஷா இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்றத புரிஞ்சிருக்கேன் உஸ்தாதா. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற யாராவது? நானே சொல்லட்டா? உம் நஸ்ரீன் பானு சொல்ல முடியுமா? ரோல் நம்பர் 3. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கப்பா. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நற்பண்புகளை பத்தி பார்த்தோம். அவங்களோட நற்பண்புகள் என்னன்னா அவங்க வந்து யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற சிறந்த முறையில நடந்துக்கிறாங்க. மாற்று மதத்தினரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க வந்து சிறந்த முறையில நடந்துக்கிறாங்க. அப்புறமேல் அவங்க வந்து கடன் வாங்கினாலும் அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கும்போது அதோட அதிகமா கொடுத்துருக்காங்க அப்படின்ற பண்பை பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்த மதத்தினரா இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து கண்ணியமா நடந்துக்கணும், அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்து அந்த மாதிரி நற்பண்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்ம தாய் தந்தைக்கு மேல அவங்க மேல நல்ல அவங்கள வந்து நம்ம பிடித்தமா இருக்கணும். தாய் தந்தையோட அவங்களதான் பிடித்தவங்களா நம்ம நிறைய நேசிக்கணும். நேசிக்கணும். அது பார்த்தோம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். மாஷா அப்புறம் அல்லாஹ். எந்த ஜனாசாவா இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத மாஷா பார்த்தோம். அல்லாஹ். மாஷா அல்லாஹ். சோ பரவாயில்ல, மாஷா அல்லாஹ். எல்லாருமே நல்லா புரிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க. யார கேட்டாலும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. சுபஹான் அல்லாஹ். இப்படியே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும். மாஷா அல்லாஹ். சோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம் அப்படிதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. இது ஏன் நம்ம பாக்குறோம்? நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்றதுக்காக தான் பாக்குறோம். சரியா? அதனால கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பார்த்ததை வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கே நம்ம அதை வந்து முடிவெடுத்து இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி நான் பண்ண போறேன், இந்த மாதிரி இன்னைக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துக்கணும். நம்ம மனசுல நினைச்சுக்கணும், நியத் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸ் நம்ம 1 இயர் கோர்ஸ் முடியும் போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிறந்த ஒரு முஸ்லீமாக இருக்கணும். சரியா? இன்ஷா அல்லாஹ் அது செயல்கள் மூலியமாகவும் சரி, நம்மளுடைய மனசு மூலியமாகவும் சரி, உள்ளேயும் சரி வெளியும் சரி ரொம்ப சிறந்த முஸ்லீமாக நம்ம வந்து திகழணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். நம்ம நற்குணம் அப்படின்னு சொல்றது வந்து வெளியில மட்டும் காட்டுறது கிடையாது. சரியா? நம்ம உள்ளத்துலயும் அது இருக்கணும். உள்ளத்துல இருந்தா மட்டும்தான் அது வெளியில வரும். ஓகேவா? சோ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தனிமையில இருக்கும்போது அல்லாஹ்க்கு பயந்து நடக்கணும். அப்படி யாரு நடக்கிறாங்களோ அவங்க வந்து உண்மையிலே வந்து இறையச்சம் உடையவர்களாக இருப்பாங்க. இறையச்சம் உடையவர்கள் நற்குணம் உடையவர்களாக இருப்பாங்க. சரியா? அதனால கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லாஹ்க்கு ஃபர்ஸ்ட் பயப்படணும், இறையச்சம் உடையவர்களாக இருக்கணும். இறையச்சம் உடையவர்களாக இருந்தாலே தானாவே நம்மளுக்கு என்ன வந்துரும் அப்படின்னா நற்குணங்கள் அப்படியே வந்துரும் நம்ம படிக்க படிக்க. ஏன்னா நமக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவ்வளவு மரியாதையும் அன்பும் வரும். மரியாதையும் அன்பும் வந்துச்சுன்னா அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தோணும். சரியா? அதனால ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மாத்திக்கலாம். ஓகேவா? மாஷா அல்லாஹ். ஓகே, இன்னையோட கிளாஸை முடிச்சுக்கலாம். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.